Hi guys, vanakkam and welcome to Good Evening Canada's 400th episode. Hi guys, welcome back. So again, today is our 400th episode on Good Evening Canada. So again, in the 400th episode, there's a lot of people, thank you Solanam. So again, firstly to our sponsors. எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ பிகாஸ் அகேன் வித்தவுட் யூ கைஸ் நாங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து வர முடியாது அண்ட் அகேன் வி ஹோப் இன்னும் ஃபியூச்சரில் கூட எபிசோட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருப்போம்ட்டு அண்ட் அகேன் அவர் வியூவர்ஸ் ஐ தேங்க் யூ கைஸ் எவ்ரி டைம் ஷோ முடிகிறப்போ இந்த ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் ஸோ உங்களோட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கண்டினியூலாக சப்போர்ட்டாக உங்களோட ஷோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தட் இன்க்ளூட்ஸ் யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் IPTV and even உங்களோட ஆப் ஸோ அகேன் உங்களோட ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவும் உங்களோட ஐஃபோன் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து and again அதிலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ again I want to thank you all from the bottom of our hearts for that. So Indian show Good Evening Canada is sponsored by MP Accounting and Finance Services Inc. Ariaran. Time வந்து 9:08 p.m. in Toronto and the temperature is -6 degrees Celsius. So again, Indika, we have a lot of news, a lot of things நடந்து கொண்டே இருக்குது. Firstly, starting off, top of the hour, we have Prime Minister Justin Trudeau. அவர் வந்து என்னத்தை பற்றி என்கிட்ட காய்க்கிறாருண்டா எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வார் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் a lot of atrocity அங்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது அதுக்காண்டி இப்போ எங்களோட கனடாவோட சப்போர்ட் காட்டுறதுக்காக அவர் ஆன்டி-டேங்க் வெப்பனரியும் அம்யூனிஷனும் வந்து யுக்ரைனுக்கு அனுப்புகிறார் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். And then for Canadian Valam today, we have Foreign Affairs Minister Melanie Joly. வந்து இப்போ யூரோப்பில் தான் இருக்கிறா and again Polandக்கு she's going there soon. இப்போதைக்கு நிலைமை எப்படி அங்கே பார்டரில் இருக்குது என்ன மாதிரி நாங்கள் யுக்ரைன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் சேஃபாக மேபி அங்கே இந்த எவாக்குவேட் பண்ணலாம்னு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் அப் இன் தி ஏர் ஸோ அதை பற்றி காய்க்க தான் we have her to share some things. And then we have Ontario Premier Doug Ford. Again, minimum wage எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு காசு ஒரு உழைப்பு இருக்கணும்னா உங்களோட மினிமம் வேஜ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் கனாக்கள் வேலை செய்கிறது இப்போ ஜாப்ஸ் எஃபெக்ட் பண்ணிக்கொண்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது அந்த மினிமம் வேஜ் இருந்தால் தான் அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து கிக் ஜாப்ஸ்ன்ட்டு அது டெம்பரரி ஜஸ்ட் அப்பப்போ செஞ்சு போகிற வேலையிலெல்லாம் அந்த வேலையிலக்கெல்லாம் இந்த மினிமம் வேஜ் அப்ளை பண்ணல. ஸோ we're going to go into details about that and see what's happening there. And then we have our currency rates for today. And then we have our Kalayarangam. Indeka vanda actually 400th episode illamalum indeka Sivaratri. So Sivarathrikaga we have a classical dance by a student from Abhinayakshatra Fine Arts Canada. Bruthuvi Varatharasan. வந்து இன்றைக்கு ஒரு பிள்ளையார் பற்றி ஒரு டான்ஸ் இருக்குது ஸோ watch that. And then we have the weather and then our news for today. So starting off top of the hour again Canada வந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இப்போ யுக்ரைனில் again இந்த war வந்து very ஒரு அக்ரெசிவாக ஒரு தேவையில்லாத ஒரு வார்ன்னு சொல்லலாம். இதை வந்து பிரசிடென்ட் பியூட்டன் ஐ டோன்ட் நோ அவர் ஃபேக்டர் பண்ணி கொண்டோ இல்லாட்டி ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவில் வந்துடுவாருண்டு இப்போ கனடாவுக்கு இப்படியாவே ஹெல்ப் பண்ணுறோம்டா ஆன்டி-டேங்க் வெப்பனரியும் அம்யூனிஷன் யுக்ரைனுக்கு வந்து அனுப்பப்படுறோம். இதில் வந்து அகேன் இப்போதைக்கு ட்ரூப்ஸ் அனுப்புகிற ஐடியா இல்லை கனடாவுக்கு பட் எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணலாமோ இன் டர்ம்ஸ் ஆஃப் helping them protection shelter அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த விதத்தில் இப்போ ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அகேன் நேடோட வந்து கனடா ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் என்ன செய்யலாம்ண்டு இந்த ஹெல்ப் பண்ணுற கட்டத்துலேயும் January 19th ஆக்சுவலி they approved 4,000 Ukraine people to come over. So again அவைக்கு இப்போ தேவையானது வந்து ஒரு சேஃபான ஷெல்டர் பிகாஸ் அங்கே இருக்கிற வந்து இட்ஸ் நாட் சேஃப் with all the ammunitions and everything going around. So இந்த இதில் கலைக்கிறதுக்கு தான் we have Prime Minister Justin Trudeau. So let's see what he has to say. Over the weekend, President Putin continued his brutal assault on Ukraine. But Ukrainians have held strong. The whole world
is inspired by the strength and intensity of their resistance, and Canada will continue to deliver support for Ukraine's heroic defense against the Russian military. Yesterday, we announced that we would be sending new shipments of military supplies, including body armor, helmets, gas masks, and night vision goggles. Today, we are announcing that we will be supplying Ukraine with anti-tank weapons systems and upgraded ammunition. Of course, this is in addition to our 3 previous shipments of lethal and non-lethal equipment. It's encouraging to see so many of our partners also stepping up to deliver support and equipment to Ukraine. The international community is rallying to support democracy and the people of Ukraine. The Canadian Armed Forces will also be providing airlift support to transport supplies and aid and to contribute to other NATO efforts. Since this assault began, thousands of Ukrainian families have been fleeing to escape the violence. President Putin has created a refugee crisis. We've said we would be there for the people of Ukraine, and that includes making sure they can find safety here in Canada. We have bolstered our presence in the region and are fast-tracking immigration applications for Ukrainians who want to come to Canada. On Saturday, alongside our allies and partners, we announced our support for removing several major Russian banks from the SWIFT payment system. This will leave these banks effectively disconnected from the international financial system. And to prevent the Russian central bank from undermining the impact of our sanctions, we are paralyzing its international reserve assets. As of this morning, Canadian financial institutions are barred from any transactions with the Russian central bank, and we are prohibiting any direct or indirect dealings in Russian sovereign debt. The Russian government is now experiencing the severity of our coordinated sanctions. It is increasingly clear that President Putin has made a grave miscalculation. Today, the ruble plunged to record lows and the Russian stock market was forced to close. People across Russia and around the world are taking to the streets demanding freedom for Ukraine. Our message is clear. This unnecessary war must stop now. The costs will only grow steeper, and those responsible will be held accountable. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்ப்டன். Hi guys, and welcome back to Good Evening Canada's 400th episode today. The show is sponsored by MP Accounting and Finance Services Inc. Ariaran. Time on the 9:16 p.m. in Toronto. The temperature is -6 degrees Celsius. So Prime Minister Justin Trudeau again oppadi Canada support பண்ணனும்னு சொல்லிருக்கார். So again a lot of shipments வந்தன பிரியம். A lot of gear, helmets, protective wear, night goggles. So again avukku field la enna தேவையோ அப்படி அவே Russian army கிட்ட ஹெல்ப் பண்ணலாம்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம்.
அண்ட் அகேன் யூக்ரைன்லேருந்து கனடாக்கு வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஸ்பீட் ட்ராக் பண்ண இயலுமோ அவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த அப்ளிகன்ஸை கனடாவுக்கு கொண்டு வரத்துக்கும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அகேன் கனடா அந்த எந்த வழியில எல்லாம் ஹெல்ப் பண்ணலாமோ தேர் ஹெல்பிங் அவுட் அந்த விதத்தில். அண்ட் அகேன் இந்த பெரிய ஒரு இது வந்து சாங்ஷன். ஸோ அகேன் ஒரு இன்டர்நேஷ்னலாக எல்லோரும் குரூப் பண்ணி ரஷ்யா கொண்டு முள்ள போகாமலும் ரஷ்யாவிலேருந்து ஒன்று மடுக்காமலும் அது ரஷ்யன் எக்கானமியை வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அண்ட் அகேன் அது ஒரு கண்ட்ரியாக யூ நீட் டு ப்ரொவைட் சம்திங், ஒரு இன்கம் வரத்துக்கு ஜஸ்ட் லைக் எனி ஜாப் ஒரு கண்ட்ரி அப்படி பார்த்தீங்களா. அண்ட் இந்த இதில் வந்து அந்த சாங்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெடியாக எல்லோரும் அதில் அக்செப்ட் பண்ணி ஒரு இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லும்போது ரஷ்யா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு அந்த பிரசிடென்ட் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அகேன் இந்த இதில் வந்து இட் ரிசால்வ்ஸ் தட் மேட்டர் அண்ட் இட் டசன்ட் கண்டினியூ ஃபார்வர்ட். அடுத்தது டாக்கிங் அபவுட் இன்டர்நேஷ்னல் யூனிட்டி, we're looking at Canada who's easing international travel restrictions. So I know a lot of people COVID-ஆல வெளியால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மேபி யூ வாண்ட் டு கோ பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன விடாதபடியாக நீங்கள் வெளியால் ட்ராவல் பண்ண முடியலை. பட் ஃபார்ச்சுனேட்லி நியூ ரூல்ஸ் வந்து they're going to take in effect இந்த கிழமை. ஸோ இந்த கிழமையில் வந்து வேக்சினேட்டட் ட்ராவல்ஸ் வந்து as per the federal government அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ they're taking it away. ஸோ அகேன் சில பேர் இப்போ நீங்கள் மேண்டட்டரியாக இப்போ டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அப்போ வந்து குவாரண்டைன் அப்படி ஒன்றும் இருக்க தேவையில்லை. ஸோ திஸ் புட்ஸ் a lot of burden off of a lot of travelers எனக்கு தெரியும். Because again it costs a lot of money. இந்த இதுக்கு குவாரண்டைன் இப்போ ஹோட்டலில் நிற்கிறது வரையால் ஒரு ஈவன் Airbnb whatever it is நீங்கள் எடுத்தாலும் a lot of money goes towards there. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இதெல்லாம் ஈஸ் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். as well as இப்போ இப்போ மேண்டட்டரியாக நீங்கள் ட்ராவல் பண்ண தேவையில்லைன்ட்டு ஒரு லீஸராக ஜஸ்ட் போகிறீங்களா இப்போதைக்கு ட்ராவல் பண்ண வேணாம், சில இடம் வந்து ட்ராவல் பண்ண விடுறையில். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸிலும் இப்போ இட்ஸ் அலவுட். So again if you're taking a vacation, just a break தேவைப்பட்டா good time to go while the restrictions are down. And again US-க்கு I know a lot of people அங்கே போனோம்ண்டு you want to go there. ஸோ இப்போதைக்கு காய்க்கிறோம் நீங்கள் வேக்சினேட்டடாக இல்லாட்டியும் US-க்கு போகலாம்ண்டு ஒரு பேச்சு லெவல் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அதை பாஸ் பண்ணியோம்டா then anyone who is vaccinated, unvaccinated you can travel. And again இதெல்லாம் சொல்லும்போது again இந்த ரூல்ஸ் எல்லாம் விடும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்க வேணாம், ஜஸ்ட் ஸ்டில் பி கேர்ஃபுல். என்றாலும் ஐ நோ ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் எதுவும் சொன்னாலும் they have a good opinion of why அதை கொடுக்குறீங்கன்ட்டு. பட் என்றாலும் உங்களோட ஓன் சேஃப்டி, உங்களோட ஃபேமிலியோட சேஃப்டிக்காக ஸ்டில் ஃபாலோ ரூல்ஸ், உங்களோட மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, அண்ட் அஃப்கோர்ஸ் பி அவேர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே ஒரு சோஷியல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ ஸ்டே அவேர் ஆஃப் that and be safe guys. அடுத்தது we have Ontario Premier Doug Ford, and again அவர் என்ன காய்க்கிறாருண்டா he's talking to us about minimum wage ஒரு gig economy-க்கு. ஸோ again இந்த gig economy and பார்த்தீங்களாண்டா இப்போ let's say Uber Eats வேறு செய்ய Uber drivers வேலை செய்கிற. ஸோ இப்போயாவது நீங்கள் ஒரு போயிட்டு once in a while வேலை செய்யலாம், you can come off of it, ஒரு ஸ்டெடியான payroll ஒன்றும் இல்லாதது. ஸோ ஜானிபில் வந்து வரும்போது உங்களுக்கு மினிமம் வேஜ் $15 சொல்லும்போது a lot of sectors அதில் வந்து all across சேமாக இருந்திருக்கு. பட் இந்த கிக் எக்கானமியில் வந்து அதை அந்த ரூல் அப்ளை பண்ணல. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் விட்டு போனபடியாக சம் பீப்புள் ஸ்டில் ஒர்க் இப்போ 11 ரூபாய்க்கு இல்லாட்டி 12 ரூபாய்க்கு அந்த மாதிரி வேலையிலெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அண்ட் சில வேலை அவைக்கு 1 week வந்து they make a lot of money, நெக்ஸ்ட் வீக் வந்து அவைக்கு அந்த ஆல்குரிதமே அதில் செட்டாக இருக்காது. சில வேலை லைக் ஒரு ஹாஃபுக்கு கீழால் அவை மேக் பண்ணவையும். ஸோ அகேன் ஒரு இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கும், எங்கே காசு வருது எங்கே காசு போகுதுன்றே அவைக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஜஸ்ட் வாரதை அவை எடுக்கிறேன். ஸோ இதில் பார்க்கணுங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் உண்டு. அகேன் இந்த இதை வந்து அந்த ஊபர் ஈட்ஸ், ஸ்கிப் தி டிஷஸ் whatever அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்களா உங்களோட மினிமம் வேஜ் அதை ஆக்கி போட்டோம். ஸோ இஃப் யூர் ஒர்க்கிங் $11 $12 அப்படி வேலை செஞ்சாலும் அந்த $15 வந்து அந்த இதுக்கு அப்ளை பண்ணி அண்ட் ஆன் டாப் நீங்கள் கலெக்ட் பண்ண டிப்ஸ் வந்து முழுக்க அந்த ஒர்க்கருக்கு போகிறதுக்கு. இப்போதைக்கு கூடுதலாக எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் என்ன பிரச்சனையாண்டா டிப்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஒரு பெர்சன்டேஜ் அவை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு மீதி ஒரு பெர்சன்டேஜ் தான் தருவியும். ஸோ அகேன் அந்த ஒர்க்கருக்குரிய அந்த மினிமம் வேஜ் ரைட்ஸ் அந்த இன்க்ரீஸ் கொடுத்தோம் அண்ட் அவைக்கு வர டிப்ஸ் வந்து அவைக்கும் செய்யணும்ன்றதுக்காக இந்த ரூல் வந்து கழிச்சிருக்கேன். ஸோ we're going to have a look at what Ontario Premier Doug Ford has to say about that. It's a plan that's getting more people into skilled trades.
It's attracting investment to create good jobs in our auto and manufacturing sectors. It's a plan that is connecting resources and industries in Northern Ontario to the future of clean steel and electric vehicles. And it's a plan that's building roads, bridges, and highways, expanding subways and public transit, and constructing more homes, all for a growing province. We're building Ontario. As we do, our government is working for workers in this province to make sure everyone has a chance to succeed. It doesn't matter if you work in skilled trades, for a big company, a small company, or like a growing number of people, a rideshare app. In Ontario, we aren't leaving any workers behind, absolutely no one. Rideshare app drivers are hardworking women and men striving to make a living in the new economy, the gig economy of digital platform workers. They deserve every opportunity to earn a living and provide for their families. That's why I'm pleased to announce that later today our government is introducing groundbreaking new labour legislation. Legislation that would make Ontario the first province in Canada to establish a minimum wage and other important rights for the digital platform workforce. Those rights include more clarity around hours and pay calculation, protection against dismissal from a digital platform without proper notice or explanation, and the guarantee that any tips or gratuities that workers earn will remain where they belong, in that worker's pocket. In the last 2 years, we've seen huge shifts around traditional labour markets, and as we build a resilient economy, our government must keep pace with those changes. We know that the gig economy is one of the fastest growing employment sectors in Ontario, and that as many as 1 in 5 Canadians currently take on work via a digital platform. That's fully 20% of the population. So we're listening directly to them and understanding how we can create the environment to help them thrive. Is there anything else that the Ontario government could do to put any financial pressure on the Russian government? Good question, Colin. You know, we're working collaboratively with them. We'll do everything we can. That's really the federal jurisdiction. Our jurisdiction is if we can get the people here, we'll take care of them. And we need lots of people because the economy is really moving forward. I'd take 50, 100, whatever amount that can get over here. You have a home here, and we're going to take care of you here. There's employment here. So I just have to get these people to Ontario as quickly as possible, and we're working, again, collaboratively with the federal government. Okay. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca.
Hi guys and welcome back to Good Evening Canada's 400th episode. Indian show sponsored by MP Accounting Finance Services Inc. Ariaran. Time on the 9:27 p.m. in Toronto. The temperature is -6 degrees Celsius. So Premier Doug Ford again angada gig economy பத்தி நிறைய காய்ச்சிருக்கார். And amongst other things அவர் என்ன பத்தி காய்ச்சிருக்காருண்டா அவங்களோட மாஸ்க் mandate drop பண்ண பத்தி. So again I know நாங்கள் கொஞ்சம் கிழமையாக காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். Ontario வந்து மாஸ்க் போட வேண்டியதுன்ட்டு அந்த ரூல் ட்ராப் பண்ண போறியாமண்டு. ஸோ அதை எப்போ ட்ராப் பண்ணியாமண்டான்னு கன்ஃபார்ம் இல்லை. பட் இப்போதைக்கு இட்ஸ் லுக்கிங் அரவுண்ட் மார்ச். ஸோ அகேன் மார்ச்சுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நாளைக்கு மார்ச் 1 ஆயிடும். ஸோ மிட் மார்ச்சுக்குள்ளே இந்த ரூல் ட்ராப் பண்ணலாம்னு பார்க்குறோம். அண்ட் அகேன் இது வந்து டாப் டாக்டர் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஒரு நிலையாக சொல்லலாது. பட் இட்ஸ் இன் த ரைட் டிரெக்ஷன். And again, Ontario என்ன வித்தியாசமாக செய்யமாட்டா மோஸ்ட் பிளேசஸ் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பட் Ontario யோசிக்கிறோம் இப்போ எல்லாரும் கூடுதலாக வேக்சின் போட்டிருக்கிறோம், எல்லாரும் கூட ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாஸ்க் இப்போதைக்கு கழட்டினாலும் ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்ட்டு. ஸோ எங்கே கூடுதலாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண போதாண்டா லெட்ஸ் see which areasண்டா உங்களுக்கு when you go to restaurants, things like that. இப்போ வெளியால் ஆக்டிவிட்டீஸ் அப்படி போகும்போது தான். And again, அதை டீட்டெயிலாக we'll talk about that after. இப்போதைக்கு again a lot of advice கொடுத்து again still stay safe. மாஸ்க் கழட்டணும்னு வடியக்காக அந்த ரூல் இல்லாத வடிய don't think அதனால் போட தேவையில்லைன்னு ஸ்டில் போட்டுருங்க. again in schools அவை எல்லாரும் again Ontario சொல்லியிருக்கோம் ஸ்கூல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா செக்டர்ஸில் வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த ரூலை ட்ராப் பண்ணணும்ட்டு. பட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் காலேஷன் வந்து அவை சொல்லியிருக்கிறோம் இப்போதைக்கு பிகாஸ் பிள்ளைகள் இப்போ ஸ்கூலில் அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது இப்போதைக்கு அந்த மாஸ்க் ரூல் ட்ராப் பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட் இல்லையண்டு. ஸோ அவை கேட்குறோம் ஸ்டில் அந்த ரூல் ஸ்கூல் அந்த ஏரியாவில் இருந்தாலும் அது நல்லா இருக்குமெண்டு ஸ்டில்லுண்டு. பட் அகேன் அது எப்படி அது போகுதுன்னு ஐ ஹவ் நோ ஐடியா. பட் அகேன் Ontario ஒரு ஹோலாக பார்க்கும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் ட்ராப் பண்ண பிரியமெண்டு டக் ஃபோர்ட் சொல்லியிருக்கிறார். ஸோ we'll see what he has to say to that. அடுத்தது what we're going to look at is our currency rates. அந்த மாதிரி currency rates வந்து பார்த்துட்டு வரோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 200 இலங்கை ரூபாய், இந்தியா 60.25 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys and welcome back to Good Evening Canada's 400th episode. Indian show sponsored by MP Accounting Finance Services Inc. Ariaran. Time on the 9:31 p.m. in Toronto. The temperature is -6 degrees Celsius. So in the current rates, 200 Sri Lanka ku podu, 60.25 India ku podu. So Kasana Prada, I think it's a good time and if you want to go. அடுத்தது we're going to look at again detailed in the mask mandate பத்தி காய்க்கிறது. Another thing is proof of vaccination. So இது வந்து Ontario நியூஸுக்கு தான். a lot of news about Ontario today. So சில ரெஸ்டாரண்ட்ஸ், தியேட்டர்ஸ் அதில் பார்த்தீங்களா இந்த
ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் நாட் சில சாரி ஆல் தியேட்டர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனீங்களா, இப்போ ஜிம்முக்கு கூட போனீங்களா, ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் வந்து கர்பியம் உடனடியாக போன உடனே அது QR கோடில் காட்டி நீங்கள் ஐடியை காட்டி அதை கன்ஃபார்ம் பண்ண தான் உள்ளே வர்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்டா, they're going to drop it. ஸோ அதாவது March 1st ஸோ அது நாளையோட ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் ட்ராப் பண்ண போகிறேன்ட்டு அந்த ரூல் இனிமேல் இருக்காதுன்ட்டு. பட் இப்போ எல்லோரும் ஐ நோ பார்த்தீங்களாண்டா சில ஆட்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பேன். சிலவில் அந்த கெப்பாசிட்டி ஒரு 100%ல உடனடியாக அதை விட்டும், ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் உடனடியாக விட்டும். ஸோ தட் மீன்ஸ் வேக்சின் போடாத ஆட்கள் கூட வெளியில் வரலாம். அப்படி என்ன பார்த்தீங்களாண்டா இப்போ போட்டிருக்க ஆட்களுக்கு சிலவில் ஒரு ஸ்டில் ஒரு பயமாக இருக்கலாம். நான் வெளியில் போகலாமா இல்லாட்டி உள்ளுக்குள்ளே நாங்கள் இருப்போமான்ட்டு அந்த மாதிரி யோசனை. ஸோ சில தியேட்டர்ஸ் சில ரெஸ்டாரண்ட்ஸ் சில பிஸ்னஸஸ் எல்லாம் they are still allowed to ask you உங்களோட ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷனுக்கு. ஸோ சட்டப்படி இப்போ ஆன்டேரியோவில் அவை அந்த ரூலாக காட்டியும் ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் கேட்க போகிறீங்களான்ட்டு. ஸோ சில ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்சுவலி ஆன்டேரியோவில் கதைக்கும் போது சொல்லியிருக்கிறோம், நாங்கள் ஸ்டில் இந்த ரூலை வச்சுக்கப்புறமெண்டு நாங்கள் ஸ்டில் 50% ஆக்குபென்சியில் தான் இருக்கப்புறமெண்டு. அண்ட் அகேன் ஏனண்டா இது திடீரென்று வந்த எல்லா ரூல்ஸும் உடனடியாக விடுறது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அஸ் வெல் அஸ் வார ஆக்களுக்கும் சிலவெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமெண்டு. ஸோ இதுக்காக நாங்கள் இந்த ரூல்ஸ் ஒரு ஸ்லோலியாக தான் நாங்கள் இதிலேருந்து வருவோம்ண்டு. ஸோ லாட் ஆஃப் பிளேஸஸ் சர்ப்ரைசிங்லி இந்த ரூலை வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வெளியால் போனீங்கன்றாலும் சில இடத்த they might have it. So call before you go, verify பண்ணுங்க நீங்கள் போகலாமா இல்லையாண்டு, because அங்கே போகிறது it's a time waste if you can't get in. And again இதில் வந்து one good thing is Cineplex வந்து அவே ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் கேட்க மாட்டியமாம் நாளைக்கு தொடங்கி. ஸோ இஃப் யூ ஆர் வெயிட்டிங் டு கோ வாட்ச் எ மூவி, நீங்கள் வேக்சின் போடாத மேபி இருப்பீங்க, இல்லாட்டி ஒரு ப்ரூஃப் வேக்சினேஷன் யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் இட் ஆன் ஹேண்ட், நாளையோட அது கேட்க மாட்டியும். ஸோ ஒரு ஹாசல் இல்லாமல் நீங்கள் நார்மலாக அப்படி போவீங்களோ அப்படி போகலாம். அண்ட் யூ கேன் கோ என்ஜாய் தட் as well as rec room இல்லாட்டி பிளேடியம், அங்கேயும் வந்து வேக்சின் ப்ரூஃப் கேட்க மாட்டியும். ஸோ அந்த இடங்களும் வந்து இட்ஸ் ஃபன், ஜஸ்ட் ரெக்ரியேஷன் பிளே, வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துலையும் போய் you can enjoy if you don't have your vaccine and you still want it to get out. So again, everyone still be careful, because again நாளையோட அதை என் பண்ணாலும் சில இடத்துல வந்து இருக்கும். But be cautious, அங்கேனாலும் போனீங்களாலும் always sanitize your hands. அது இப்போ ஒரு பழக்கம் I think கோவிடில் சொல்லிக் கொடுத்தது. So continue that good habit. மாஸ்க்கை வந்து be careful of that, social distance, everything ஒரு காஷியஸாக எடுத்துக்கொண்டு கொஞ்சமாக நீங்களும் அதிலேருந்து வாங்க. Speaking about restrictions, looking at Quebec, I know Quebecல வந்து Ontario அப்படி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாம் செய்வியும். ஸோ குபேக்கில் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பீயிங் லிஃப்டட்ன்னு பார்ப்போம். ஸோ குபேக்கில் வந்து பார்த்தீங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர்டர்ன்ட்டு வந்து இருந்தது, அது இப்போ ஃபுல்லாக தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அகேன் நீங்கள் கட்டாயமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் சுச்சுவேஷனில் இருக்க தேவையில்லை. இப்போதைக்கு மோஸ்ட் பிஸ்னஸஸ் சொல்கிறேன்டா ஒரு ஹைப்ரிட் மாடல், மேபி ஜஸ்ட் டு கெட் எவ்ரி ஒன் பேக் டு நார்மல் அந்த ஒரு இது செய்யுங்கோண்டு. ஸோ சில நாள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறது, சில நாள் ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறது, இப்படி மாற்றி bars, casinos அவையெல்லாம் ரீஓப்பன் பண்ணுறோம், பட் at half capacity. ஸோ அவைக்கு still capacity இருக்குது. ரெஸ்டாரண்ட், பார்ஸ் அண்ட் கசினோஸ் அவை எல்லாரும் 1 மணி வரைக்கும் அவை திறந்திருக்கலாம். அந்த இதில் வந்து பார்த்தீங்களா ஃபுட், பெவரேஜஸ், ட்ரிங்க்ஸ் அதில் எல்லாம் 12 மணி மட்டும் அதை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன் பிளேஸாக வருது. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் 100% கெப்பாசிட்டி இருக்கலாம். ஸோ அகேன் அதில் வந்து no cap rate on that. And ஸ்கூலுக்கு வந்து இப்போ almost they're going to resume having competitions, tournaments. I know a lot of பிள்ளையா they missed out ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ என்னத்துலையோ ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ண ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அகேன் அந்த லிமிட் இல்லாமல், கெப்பாசிட்டி லிமிட் இல்லாமல் they can go to these things. And then again place of worship, அது கோயில், churches, mosques, and funeral homes எல்லாத்துக்கும் no capacity அங்கே, ஆனால் mask is still required. So again I think that's a good option. and எல்லாரும் ஒரு டைட்டான ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறது mostly. ஸோ அந்த இதில் வந்து still mask போட்டு இருக்கணும், but there's no limitations for that. So if you are in Quebec, listen to those things, take advantage of those things, and நீங்கள் வெளியால் போகலாம். அடுத்தது again இன்றைக்கு சிவராத்திரி என்று சொன்னான். ஸோ இன்றைக்கு we have a special classical dance. இது பிள்ளையாரை பற்றி ஒரு டான்ஸ். We have a student from Abhinayakshatra Fine Arts Canada. Her name is Bruthuvi Varatharasan. So let's have a watch at the dance.
வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் மாமலரா குண்டான் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையா தமக்கு பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி 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 வணங்கி துதி பாடி ஆடி உண்டன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உண்டன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சீத்தன் சௌபாகியங்கள் யாவையும் சாந்த சீத்தன் சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே தந்தருள் சத்குரு நீயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே குன்றென விளங்கும் பெம்மானே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபு கணபதி ஆதிமூல கணநாயகனே
ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ ಆದಿಮೂಲ ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருவாயே ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருவாயே ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருவாயே ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் Hi guys and welcome back to Good Evening Canada's 400th episode Indian show sponsored by MP Accounting Finance Services Inc. Ariaran. Time on the 9:44 p.m. in Toronto. The temperature is -6 degrees Celsius. So again, in the beautiful dance, it was by a student from Abhinayakshatra Fine Arts Canada. நீங்கள் வந்து கூட வேண்ட டான்ஸஸ் எல்லாம் பார்க்குறேன்டா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகேன் a lot of artists I know வழியால் இருக்கிறீங்க. ஸோ அகேன் இந்த புது ஃபேஸஸ் எல்லாம் பார்க்குறது இட்ஸ் வெரி ஹாப்பி டு see that. ஸோ அகேன் உங்களோட இன்ட்ரோ கிளிப் எடுத்து உங்களோட வீடியோ அனுப்புங்க. more than happy to play it. Next it is time for our news. So let's go to Siddharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு குறித்து சிறப்பு விவாதம் ஒன்று இன்றிரவு கனேடிய நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. லிபரல் அரசாங்கம் இந்த சிறப்பு விவாதத்தை முன்மொழிந்தது. இன்றிரவு இந்த விவாதத்தை நடத்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றினார். உக்ரைனில் நடந்து வரும் ரஷ்ய படையெடுப்பு குறித்தும் அதற்கான கனடாவின் பதில் நடவடிக்கை குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பதிலளிக்கும் வகையில் கனடா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்துள்ளார். உக்ரைனுக்கான கனடாவின் உதவி முயற்சிகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரூடோ இதனை கூறியுள்ளார். இது கனடா ஏற்கனவே அறிவித்த வழங்கிய உதவிகளை விட கூடுதலானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் கனடா எடுத்த தடைகள் பிற நடவடிக்கைகளையும் ட்ரூடோ இன்று விளக்கினார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை தடை செய்யப்படும் எனவும் ட்ரூடோ இன்று அறிவித்துள்ளார்.
இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் துணை பிரதமர் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த், குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஜான் ஃப்ரேசர் ஆகியோரும் பங்கேற்றார்கள். 4000 உக்ரைனியர்கள் கனடாவில் குடியேறுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கனடாவின் குடிவரவு அமைச்சர் ஜான் ஃப்ரேசர் தெரிவித்துள்ளார். கனேடிய அரசாங்கம் உக்ரைனில் உள்ள குடியேற்ற விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. உக்ரைனில் இருந்து குடியேறும் மக்களை எவ்வாறு வரவேற்பது என்பது குறித்து உக்ரைனிய கனேடிய சமூகம், உக்ரைனிய கனேடிய காங்கிரஸ், உக்ரைனிய வணிக நிறுவனங்களின் உறுப்பினர்களுடன் பேசி வருவதாக குடிவரவு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். வரும் நாட்களில் இந்த நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கான மேலதிக நடவடிக்கையை அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பாதுகாப்பு கருதி கனடாவுக்கு வர விரும்பும் உக்ரைனியர்களுக்கான விசா தேவைகளை கைவிடுமாறு கனேடிய அரசாங்கத்தை NDP கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அகதிகள் நெருக்கடியை ஒன்றை உருவாக்கியுள்ளார் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று குற்றம் சாட்டியுள்ளார். கோவிட் தொற்றுக்கு மத்தியில் கனேடியர்கள் சர்வதேச அளவில் பயணம் செய்வதை எளிதாக்கவும் மலிவாகவும் மாற்றும் புதிய விதிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த மாற்றம் கனேடியர்களுக்கான சர்வதேச பயணத்தை சற்று எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடியர்கள் முன்னர் நாடு திரும்பும் போது எதிர்மறையான PCR சோதனை முடிவை வழங்க வேண்டியிருந்தது. இன்றைய நிலவரப்படி பயணிகள் ஒரு ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் முடிவுடன் மீண்டும் நாட்டுக்குள் திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தொற்றின் நிலை மோசமடைந்தால் இன்னும் கடுமையான பயண நடவடிக்கைகள் மீண்டும் அறிமுகப்படுத்தலாம் என மத்திய சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். ஒன்டாரியோவில் லைசன்ஸ் பிளேட் ஸ்டிக்கர் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான குறுஞ்செய்தி மோசடி குறித்து காவல்துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. சர்வீஸ் ஒன்டாரியோ குறுஞ்செய்திகள் மூலம் பணத்தை திரும்ப வழங்குவதில் இந்த மோசடி குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வாகன உரிமை தகடு புதுப்பித்தல் கட்டணத்தை பயணிகள் வாகனங்களுக்காக ஸ்டிக்கர்களையும் ரத்து செய்வதாக ஒன்டாரியோ அரசாங்கம் கடந்த வாரம் அறிவித்திருந்தது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் இந்த நடவடிக்கை அமலில் வரும் என முதல்வர் டக்ஃபோர்ட் அறிவித்திருந்தார். மார்ச் 2020க்கு முன்னர் கொள்வனவு செய்யப்பட்ட லைசன்ஸ் பிளேட் ஸ்டிக்கர் கட்டணங்கள் அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் என ஃபோர்ட் அறிவித்திருந்தார். ஒன்டாரியோவின் முகமூடி குறித்த கட்டுப்பாடுகளை கைவிடுவதற்கான நேரம் நெருங்கி வருவதாக முதல்வர் டக்ஃபோர்ட் கூறியுள்ளார். ஆனாலும் மாகாணத்தின் தலைமை சுகாதார அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அங்கீகரிக்கும் வரை முகமூடி குறித்த கட்டுப்பாடுகளை கைவிடப் போவதில்லை என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். முகமூடி குறித்து கட்டுப்பாடுகள் ஒன்டாரியோவில் ஒரே நேரத்தில் நீக்கப்படும் என கடந்த வாரம் டாக்டர் மோர் கூறியிருந்தார். ஒன்டாரியோ பெரும்பாலான கோவிட் கட்டுப்பாடுகளை நாளை முதல் கைவிடுகிறது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, and welcome back to Good Evening Canada's 400th episode, Indian show sponsored by MP Accounting and Finance Services Inc. Ariaran. Time on the 9:51 p.m. in Toronto, and the temperature is -6 degrees Celsius. So gang, news and paathachu. We're going to go to our last item for the day. Naalaiku enna mari vadanu paathittu varum. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys and welcome back to Good Evening Canada's 400th episode. Indian show sponsored by MP Accounting Financial Services Inc. Ariaran. Time on the 9:53 p.m. in Toronto. The temperature is -6 degrees Celsius. So I'm going to weather in Patache and again in Ontario, in Toronto, be careful. 2 centimeters snow kotapada tonight. So ninga vali ala drive pannringalanda, do be careful. Slower drive pannivanga, faster forward because roads will be slippery. And again, in the 400th episode, I want to thank you all. Ellarukkum thorunda again I'm going to show paakradhukku. I know I can thank you sonan, but again want to thank all of you. I'm going to viewers ellarukkum ella platform paakradhukku. YouTube, WhatsApp, Facebook, IPTV, and even angada app ellarum download panni paakradhukku over naalum and the numbers increase aaykitte podhu. So again, thank you to all our sponsors. Thank you, and to any new sponsors that want to join on, you can always ask us any questions. More than happy to make our family bigger. And again, உங்களோட viewers எல்லாருக்கும் முக்கியமா, I know we ask a lot all the time. உங்களோட opinions, comments, show பத்தி share பண்ணணும்டா கண்டிப்பா இந்த video linkல வந்து you can share. Comment பண்ணுங்க because we also want to know உங்களோட thoughts, உங்களோட யோசனை எல்லாம் என்ன பார்க்கும்போது. So you can share that with us. And again, I want to thank you and have a great safe night.